கணவன் மனைவியின் உடனே அப்படியே 100% மேட் ஃபார் ஈச் அதர், அப்படியே அதெல்லாம் இல்லை. கன்ஃபார்மாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பிடிக்காதது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காதது உங்களுக்கு பிடிக்கும். என்ன செய்ய முடியும்? ஏன்னா நான் அதற்காக இணைக்கப்படவே இல்லை. நான் எப்பவும் சொல்வேன், நான் என்ன வச்சே சொல்வேன், நான் வந்து பியூர் நான் வெஜிடேரியன். கர்த்தர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது பியூர் வெஜிடேரியன். நான் போய் பார்க்கல, நீங்கள் திருப்பி அப்படியே எடுத்துடாதீங்க. நான் போய் கூப்பிட்டு வரல, ஊழியக்காரங்களை வச்சு பேசி ஜோம் பண்ணி நல்ல ஆவிக்குரிய சபையில் வச்சு தான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். வந்தோடனே அந்த அம்மா, எங்கள் அம்மா கேட்குறாங்க, நானும் கேட்குறேன், உங்களுக்கு நீ என்ன நல்லா செய்வே அப்படின்னா வாழைத்தண்டு சாம்பாருன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆடா ராஜா, அது ஏன் அப்படி அமைதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியாது. என் ஃப்ரெண்டு என் ஆண்டவர்கள் நடத்தினர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பிராமின், அவங்க வீட்டில் எல்லாருமே பிராமின். அவங்க அப்பா வந்து பயங்கரமான ஆர்த்தடாக்ஸ் பிராமின். அவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டார். அப்போது அவர் ஆர்த்தடாக்ஸ் பிராமின். அப்போது அவருக்கு சர்ச் மூலயமா ஒரு ஊழியக்கார் மூலயமா பொண்ணு பார்த்தோம், கல்யாணம்லாம் பண்ணியாச்சு. முதல் நாள் அந்த பொண்ணு வந்துச்சு. வீட்டில் வந்தோடனே அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் என்ன நல்லா செய்வீங்க, உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்னு. அண்ணா பீஃப் ஃப்ரைட் ரைஸ் நல்லா செய்வேன் நானுச்சு. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். என்னடா கொடுமை இது. நம்ம வீட்டுக்கு வாழைத்தண்டு வருது, அந்த வீட்டுக்கு பீஃப் போகுது. அதான் தேவ திட்டம். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பாருங்க, அவ்வளவு ஒரு மாடல் கப்புள்ஸ். அவங்க இன்னைக்கும் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்றாங்க, மாடல் கப்புள்ஸ். அவங்களுக்கு அந்த சாப்பாடு பிரச்சனை அதெல்லாம் கான்செப்டே இல்ல. எங்களை கர்த்தர் வேறொரு தரிசனத்தில் இணைத்திருக்கிறார். இதெல்லாம் சும்மா அசால்ட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். சிலர்லாம் சாப்பாட்டு பிரச்சனையை 30 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருப்பான். என்ன சாப்பாடு செய்யற 30 வருஷம் ஆச்சு உனக்கு செய்ய தெரியல, 30 வருஷம் ஆச்சு உனக்கு இன்னும் தின்ன தெரியலையா? இல்லையா? வேலை முடிச்சு தானே. நான் என்ன சொல்லுவேன், அவங்க வீட்டில் வந்தவங்களுக்கு நான்வெஜ் செய்ய தெரியல, பிரைஸ் தி லார்ட், சோத்திரம் பண்ணிட்டு ஏஞ்சி வெளியே சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. வேலை ஓவர் தானே. போற இடத்துல நான்வெஜ் கிடைக்குது, கர்த்தர் நமக்கு கிருபையா இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் கொடுத்துருக்காரு, போற இடத்துலலாம் போடுறாங்க, பிரைஸ் தி லார்ட். ஓகே, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எனக்கு எப்பப்பெல்லாம் மீட்டிங், எப்பப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிடணுமோ கர்த்தர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாரு. போறோம், சாப்பிட்றோம், வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறோம், அவ்வளோதான். அவ்வளோதானே. இப்போ 50-51 வயசு ஆகி போச்சு. இப்போ நானே நான்வெஜ்ஜை குறைச்சிட்டேன், வயசாகி போச்சு. அதனால நைட்டில் நான்வெஜ் நான் சாப்பிட்றதே இல்லை, குறைச்சிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேனா, வேலை முடிச்சு தானே. இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா நான் அந்த ரேஞ்சுக்கு மாறிடுவேன், அவ்வளோதானே. வேலை முடிச்சு இல்லை. உடனே வரும்போது நான் நினைச்சா மாறி இல்லை. நீ ஏன் நினைக்கிற? முதல்ல நீ நினைச்சா தானே அந்த மாதிரி இருக்காது. நினைக்காத விட்டுரு. ஆண்டவர் ஒன்று கொடுப்பாரு, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட்னு விட்டுருங்க, அவ்வளோதான். அது ஏதோ ஒரு தேவ திட்டத்தோடு இருக்கிறோம்.